சின்ன கேப் கிடைக்கக்கூடாது, எதையோ ஒன்று வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த பீரோக்கும் வார்ட்ரோப்க்கும் நடுவில் கொஞ்சம் இடம் இருந்துச்சு, பொண்ணுங்களோட திங்ஸ் எல்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆர்கனைசர் வச்சுருந்தேன். ஸோ இன்னைக்கு சண்டேங்கிறனால துணி நிறையா வந்து துவைக்க வேண்டியது இருந்துச்சு, எல்லாம் துவைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் இனிமேட்டு தான் மடிக்கணும். அதுக்குள்ளே கிரைண்டரை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் மடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ கிரைண்டரில் எப்பயுமே இந்த மேலே இருக்கிறத டைட் பண்ண மறந்துடுவேன். அது வந்து அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு மாவு ஆட்டலேன்னு பார்த்தா அது லூஸாக இருக்கிறது அப்புறமேட்டு தான் நோட் பண்ணுவேன். இன்றைக்கி அதே மாதிரி தான், என்ன ஞாபகத்தில் இருந்துன்னு தெரியல. அரிசி எப்பயுமே இட்லி அரிசி பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி நல்ல தண்ணி விட்டு வச்சுருப்பேன், அப்படியே வந்து மாவாட்டத்துக்கு போட்டுருவேன். இன்றைக்கி அதை திருப்பியும் உட்காந்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன், வாஷ் பண்ணதே மறந்துட்டு எந்த நினப்பில் இருந்தேன்னு தெரில. சரி கிரைண்டரில் வந்து மாவெல்லாம் போட்டு விட்டுட்டு மத்தியானம் தேங்காய் பால் சாப்பாடு தான் வச்சுருந்தேன். ஸோ அது கொஞ்சம் மீதி இருக்குது. அவள் பார்த்திங்கன்னா எனக்கு பால் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அது வந்து சிவப்பவுல் வெள்ளவுல் அப்பப்போ மாற்றி மாற்றி வாங்குவேன். இன்றைக்கி வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து எடுத்து வச்சுட்டு கிச்சனில் சில வேலைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு துணி மடிக்க போயாச்சு. ஸோ இந்த விளக்குறதும் துணி மடிக்கிறதும் பிடிக்காத வேலை, ஆனால் விளக்குறது கூட இப்போ ஓரளவுக்கு மைண்ட் செட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த துணி மடிக்கிறது மட்டும் எதுக்கு தான் இவ்வளோ செய்கிறதுனே தெரில. 2 நாளைக்கு ஒரு டைம் இப்போ துவைக்கிறேன்னா, ஸோ அதனால் நிறைய துணி சேர்ந்துருது. அதை மடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுது. இன்றைக்குமே பாதி துணி தான் துவைச்சேன், அதுக்குள்ளார மடித்தேன். அதுக்குள்ளார மாவு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டி முடிச்சிடுச்சு. ஸோ அதனால் அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கிரைண்டர் கையோடு கழுவி வச்சாச்சு. கொஞ்சம் பாத்திரம் மட்டும் நைட் டிஃபன் செஞ்சது இருக்குது, அதை விளக்கணும். நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்கலாம்.